students, welcome back mathematics class. In this video we are going to learn about algebraic identity. Using by some algebraic identity we are going to solve some sums. So first of all you want to know that what is identity. So in algebraic identity, so the variables, so variable கொடுத்திருக்காங்க அப்படினா left side லையும் right side லையும் இருக்கக்கூடிய variablesக்கு some value substitute பண்றோம். So values எப்படி இருக்கும்னா left side right side always true ஆ இருக்கும். So எந்த ஒரு வேல்யூ அப்ளை பண்ணாலுமே left side ல இருக்கோ அதே வேல்யூ தான் right side ல வரும். So இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. So left side இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு right side இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா எந்த ஒரு பிளேஸ்க்குமே ஆன்சர் சேமா வரும். So அது first algebraic identity x plus a into x plus b கொடுத்திருக்காங்க. So first x இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயே first என்ன இருக்கு x இருக்கு, செகண்ட் வேல்யூ a and b இருக்கு. So first வேல்யூ சேமா இருக்கு, செகண்ட் வேல்யூ டிஃபரண்டா இருக்கு. So அப்படியே என்ன பண்ணலாம்னா x ஸ்கொயர் a plus b ஆட் பண்ணிக்கறாங்க into x a b மல்டிப்ளை பண்ணிக்கறாங்க. So some other sums பார்க்கறோம் இந்த algebraic identity யூஸ் பண்ணி. So first one a x plus 3 into x plus 5 x plus 3 into x plus 5. So இந்த algebraic identity யூஸ் பண்ண போறேன். So இங்க first x ங்கற பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, x தான் இருக்கு. ab உடைய பிளேஸ்ல 3 யும் 5 இருக்கு. So இங்க என்ன பண்ணலாம், first உடைய எக்ஸ்பிரஷன் ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். x plus a into x plus b இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம், x square plus a plus b into x plus ab. இந்த ஃபார்முலா இருந்தா இந்த algebraic identity ரைட் பண்ணலாம். So நெக்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுத போறேன். சோ கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுத போறேன். சரி கொடுத்திருக்காங்க பாருங்க, x plus 3 into x plus 5 கொடுத்திருக்காங்க is equal to, so first term x இருக்கு, அது algebraic identity இங்க அதே தான் இருக்கு, x தான் இருக்கு. So x into x x is point ரைட் பண்ணிடலாம். plus a plus b, so a and b உடைய பிளேஸ் என்ன இருக்கு பாருங்க, 3 and 5 இருக்கு. so a plus b னா so a and b ஆட் பண்ணாங்க, so 3 and 5 ஆட் பண்ணிக்கலாம். 3 plus 5 into x, so x ஓட பிளேஸ் என்ன இருக்கு, x தான் இருக்கு. so x plus ab ஐ மல்டிப்ளை பண்ணிக்கறாங்க. so ab ஓட வேல்யூ 3 and 5, so ab ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 5. so next x square 3 plus 5 is 8x plus 5 3s are 15. Therefore x plus 3 into x plus 5 is equal to x square plus 8x plus 15. So next 3x plus 5 into 3x plus 4. So இந்த two எக்ஸ்பிரஷன்லயும் ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 3x 3x சேமா இருக்கு, செகண்ட் வேல்யூ தான் டிஃபரண்டா சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்ப என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம், என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம், x plus a into x plus b ங்கற ஐடென்டிட்டியை எடுத்து அப்ளை பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் x plus a into x plus b is equal to, so first term ரெண்டுமே சேமா இருக்கு, செகண்ட் term டிஃபரா இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், x square plus a plus b into x plus ab. so இந்த ஐடென்டிட்டியை ரைட் பண்றோம். சோ கொடுத்திருக்கக்கூடிய டெர்ம்ஸ் இந்த ஐடென்டிட்டில அப்ளை பண்ண போறேன். சோ இந்த ஐடென்டிட்டில அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 3x plus 5 3x plus 5 into 3x plus 4 னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த x ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 3x இங்க இருக்குறது தான் x, 3x ங்கற இந்த டேர்ம் தான் x ஓட பிளேஸ்ல இருக்கு. சோ x ஓட பிளேஸ்ல 3x இருக்கு. சோ அவங்க x ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன பண்றோம், 3x ஸ்கொயர் பண்றோம். x ஓட பிளேஸ்ல இருக்கக்கூடியது 3x, சோ இந்த 3x ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். plus a plus b, so a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ 4, so a plus b னா 5 plus 4 into x கூட மல்டிப்ளை பண்றாங்க. இங்க x ங்கிறது என்ன, 3x, so 3x மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். plus a into b, so a வையும் b மல்டிப்ளை பண்றாங்க, so 5 into 4, so a into b ங்கற பிளேஸ்ல 5 into 4 இருக்கு, 5 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் is equal to, so 3x whole square இருக்கு. so the whole square இருக்கு, 3 க்கு உண்டு x க்கு உண்டு. so the square உள்ள வந்தா 3 3s are 9, x into x x square plus 5 plus 4 9, 5 plus 4 9, 9 3s are 27, so 5 plus 4 9 ஒரு வருஷம் கூட போடலாம். 5 plus 4 9 into 3x plus 5 4s are 20, 5 4s are 20. so next stepல 9x square plus 9 3s are 27x plus 20. so இதோட வேல்யூ எப்படினா 3x plus 5 into 3x plus 4. so the answer 9x square plus 27x plus 20. so next question C, x minus 3 into x minus 8. so the first term பாருங்க x சேமா இருக்கு,
செகண்ட் டேர்ம் அப்படி டிஃபரெண்டா இருக்கு சோ என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம் பாருங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம் பாருங்க x plus a into x plus b சோ இந்த குதிரையோட ஐடென்டிட்டி அப்படி ஃபர்ஸ்ட் சேமா இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமா இருக்கு செகண்ட் டேர்ம் டிஃபரெண்டா இருக்கும் சோ x square plus a plus b into x plus ab சோ ஞாபகம் வச்சுக்கணும் சோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் டைரக்டா கீழ எழுதலாம் x minus 3 into x minus 8 is equal to so x ஓட பிளேஸ் என்ன இருக்கு பாருங்க x தான் இருக்கு a ஓட பிளேஸ்ல -3 the value of b is -8 so x squared போட்டு டைரக்டா x ஸ்கொயர் பண்ணிக்கலாம் so x ஓட பிளேஸ்ல x தான் இருக்கு so x squared plus a plus b so a வையும் b ஐயும் ஆட் பண்றோம் a என்ன -3 value of b is -8 we can add a and b so a and b ஆட் பண்ணலாம் -3 plus of minus of so -8 டைரக்டா போட்டுக்கலாம் so -8 இருக்கனால -3 -8 போட்டுக்கலாம் so x ஓட பிளேஸ்ல x தான் இருக்கு plus a into b a ஓட வேல்யூ -3 into the value of b is -8 is equal to x square so plus of -3 -8 same sign add பண்ணிக்கலாம் that is -11x plus 8 3s are 24 minus with the minus plus this 8 3s are 24 so next x square plus into minus minus 11x plus 24 so answer is x minus 3 into x minus 8 is equal to x square minus 11x plus 24 so the last one is question D x minus 3 into x plus 8 so இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமா இருக்கு x செகண்ட் டேர்ம் டிஃபரெண்டா இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லிருந்தாங்கன்னா நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் that is x plus a into x plus b ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம் so that is x square so a வை b ஆட் பண்றோம் a plus b into x plus ab ங்கற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் பண்ணிடுறோம் ரைட்டா சோ இந்த டேர்ம் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை இது கீழ டைரக்ட்டா எழுதிக்கலாம் சோ நம்ம கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கும் இல்லையா சோ x - 3 என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் x - 3 into x plus 8 சோ x க்கு நேரா என்ன இருக்கு பாருங்க x க்கு நேரா x தான் இருக்கு சோ அப்ப என்னோட x ஸ்கொயர் நேரா போடலாம் x ஓட வேல்யூ x தான் கொடுத்திருக்காங்க plus a plus b a ஓட வேல்யூ -3 a plus b னா ஃபர்ஸ்ட் -3 சோ a ஓட வேல்யூ -3 கொடுத்திருக்காங்க the value of b is 8 so plus 8 into x ஓட வேல்யூ x தான் கொடுத்திருக்காங்க சோ x ன ரைட் பண்ணிக்கலாம் plus a வையும் b யும் மல்டிப்ளை பண்றோம் the value of a is -3 and b is 8 so -3 into 8 is equal to x square plus of -3 plus 8 difference என்ன சப்ட்ராக்ட் பண்ணுவோம் so 8 into 3 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 5 into x plus 8 3s are 24 that is -24 is equal to x square plus 5x plus into minus minus 24 so that is answer is x minus 3 into x plus 8 is equal to x square plus 5x minus 24 so இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா x plus a x plus b ங்கற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சால்வ் பண்ணிருந்தோம் so x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணிருந்தோம் so கொடுத்திருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சால்வ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல another sums பார்க்கலாம் thank you students